கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொரு வாழ்த்துவதிலே மிக மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று வேத வாசித்தீர்களா? இன்று ஜெபித்தீர்களா? இன்று குடும்ப ஜெபம் செய்தீர்களா? யோசித்து கொண்டே இந்த காணொளியை காணுங்கள். கர்த்தருக்கு பரிசுத்தம் என்கிற காணொளி வாயிலாக உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறேன். யாத்திராகமம் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம் முதல் 38ஆம் வசனம் வரை ஆண்டவர் அங்கே மோசேக்கு சொல்லும்போது ஒரு காரியத்தை சொல்லுகிறார். பசும்பொன்னினால் ஒரு பட்டத்தை செய்து அதிலே முத்திரை வெட்டாக கர்த்தருக்கு பரிசுத்தம் என்கிற வார்த்தைகளை நீ முத்திரை வெட்டாக வெட்டி அதை ஒரு பாகையிலே செய்து இளநீல நாடாவினால் கட்டி அதை ஆசாரியனுடைய நெற்றியிலே எப்பொழுதும் இருக்கும்படியாக அதனை அவனுக்கு கட்டிவிட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் அங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆசாரியர்கள் ஆலயத்திலே போய் பணிவிடை செய்யும் பொழுதெல்லாம் தேவனுக்கு முன்பாக அவர்கள் நிற்கும் பொழுதும் மனிதர்களுக்கு முன்பாக அவர்கள் நிற்கும் பொழுதும் அவருடைய நெற்றியிலே ஒரு பட்டம் இருக்கும். அதிலே கர்த்தருக்கு பரிசுத்தம் என்கிற வார்த்தையானது எழுதப்பட்டிருக்கும். ஆலயத்துக்கு போகிறவர்கள் அங்கே ஆசாரியர்களை பார்க்கும்போது தெரியும், ஓ இவர்கள் ஆசாரியர்கள், கர்த்தருக்கு பணிவிடை செய்கிறவர்கள், இவர்கள் கர்த்தருக்கு பரிசுத்தமானவர்கள் என்பதை கண்டுகொள்வார்கள். அதே போல் ஆண்டவருக்கு முன்பாக போய் அவர்கள் நிற்கும் பொழுதும் அடையாளமாக, ஆண்டவரே நான் பரிசுத்தமானவன், நான் உமக்கென்று தனிப்பட்ட முறையிலே நான் உமக்காக நான் பிரித்தெடுக்கப்பட்டவன் என்பதை ஆண்டவருக்கு முன்பாகவும் அவன் அறிக்கை செய்வது போல தன்னுடைய நெற்றியிலே கர்த்தருக்கு பரிசுத்தம் என்கிற வார்த்தையை அவன் எழுதி வைத்து கொண்டு அங்கே செல்ல வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் மோசேக்கு கட்டளையிடுகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த காணொளியை கண்டுகொண்டிருக்கிற நீங்கள் ஒருவேளை சொல்லலாம், ஆசாரியர்கள் அன்றைக்கு ஊழியம் செய்யும் பொழுது கர்த்தருக்கு பரிசுத்தம் என்கிற அந்த பட்டத்தை தன்னுடைய நெற்றியிலே கட்டி வைத்திருந்தார்கள். நல்லது, எங்களுக்கும் அதற்கும் என்ன சம்பந்தம்? ஏன் இது எங்களுக்கு, இதனால் என்ன பிரயோஜனம்? எங்களுக்கு அது தேவையா என்று சொல்லி நீங்கள் அநேகர் யோசிக்கலாம், கேட்கலாம். உங்களுடைய இருதயத்தில் கூட அப்படிப்பட்ட எண்ணம் உருவாகலாம். நல்லதுதான். வேதம் சொல்லுகிறது, வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நான் வாசித்து பார்ப்போம் என்று சொன்னால், வேதாகம் உங்களுடைய கையில் இருக்கும் என்று சொன்னால் நீங்கள் வாசித்து பாருங்கள். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, தம்மிடத்தில் அன்பு கூர்ந்து பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக தம்முடைய இரத்தத்தினாலே நம்மளை பாவங்களற கழுவி சுத்திகரித்து நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் மாற்றின அவருக்கு எல்லா துதியும் கனமும் உண்டாவதாக என்று சொல்லி அங்கே யோவான் அப்போஸ்தலர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். பாருங்கள், சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே எந்த ஒரு மனிதன் பாவமற கழுவப்படுகிறானோ, எந்த ஒரு மனுஷி கழுவப்பட்டிருக்கிறாளோ இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால், அவர்கள் தேவனுக்கு முன்பாக ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக இருக்கிறார்களாம். அப்படிப்பட்டவர்களை தேவன் பார்க்கும்போது அவருடைய பார்வையிலே நாம் ராஜாக்களாய் தெரிகிறோம், அவருக்கு பணிவிடை செய்கிற ஆசாரியர்களாய் தெரிகிறோமா? நாம் ஆசாரியர்களாக இருப்போம் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் கழுவப்பட்டிருப்போம் என்று சொன்னால், அப்படியானால் நம்முடைய நெற்றிலும் என்ன இருக்க வேண்டும்? நான் கர்த்தருக்கு பரிசுத்தம், நான் கர்த்தருக்கு பரிசுத்தமானவன் என்கிற அந்த பட்டம் நம்முடைய நெற்றிலும் இருக்க வேண்டும். அப்படியானால் எல்லாரும் கர்த்தருக்கு பரிசுத்தம் என்று எழுதி கட்டிக்கொண்டே தெரிய வேண்டுமா என்று சொல்லி நாம் பார்ப்போம் என்று சொன்னால், வேதத்திலே ஆண்டவர் சொல்லி வைத்திருக்கிறார். மல்கியா 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், ஆசாரியனுடைய உதடுகள் அறிவை காக்க வேண்டும், அவனுடைய வாயிலே வேதத்தை தேடுவார்களே அவன் கர்த்தருடைய தூதன் என்று சொல்லி ஆண்டவர் அங்கே மல்கியாவுக்கு எழுதும்போது சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆசாரியர்களை குறித்து
இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் கழுவப்பட்டவர்களை குறித்து வேதம் சொல்கிறது, ஜனங்கள் நம்முடைய நாவிலே வேதத்தை தேடுவார்களாம், ஆண்டவரை குறித்த வார்த்தையை தேடுவார்களாம். நம்முடைய உதடுகள் அறிவை காக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். எசேக்கியேல் 22ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், ஆசாரியர்கள் மற்ற ஜனங்களுக்கு அசுத்தத்துக்கும் பரிசுத்தத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை காண்பிக்கவில்லை என்று சொல்லி அங்கே ஆசாரியர்களை குறித்து ஆண்டவர் அங்கே அங்கலாய்த்து அங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த காணொலியை கண்டு கொண்டிருக்கிற தாயே, தகப்பனே, சகோதரனே, சகோதரியே, ஆண்டவர் நம்மையும் பார்த்து அவர் சொல்லுகிறார், நீங்கள் கர்த்தருக்கென்று பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் நீங்கள் எப்பொழுது கழுவப்பட்டீர்களோ அப்பொழுதே நீங்கள் அவருக்கென்று ஆசாரியர்களாய், ராஜாக்களாய், பரிசுத்த சந்ததியாய் நீங்கள் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எனவே தான் தீமோத்தேயுவுக்கு எழுதும்பொழுது பவுல் அப்போஸ்தலன் அழகாக ஒரு ஆலோசனை கொடுக்கிறார். 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே சொல்லுகிறார், தீமோத்தேயுவை பார்த்து, உன் இளமையை குறித்து ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு நீ வார்த்தையிலும் கற்பிலும் ஆவியிலும் உண்மையிலும் நீ மற்றவர்களுக்கு நீ ஒரு உதாரணமாய் எடுத்துக்காட்டாக இந்த பூமியிலே நீ வாழ வேண்டும் என்று சொல்லி அங்கே தீமோத்தேயுவுக்கு நல்லதொரு ஆலோசனையை அங்கே பவுல் சொல்லுகிறதை பார்க்கிறோம். லேவியராகமம் 20ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலே ஆண்டவர் தன்னை குறித்து அவர் சொல்லும்போது சொல்லுகிறார், நான் பரிசுத்தர், நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தமுள்ளவர்களாய் இருப்பீர்களாக என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். பாருங்கள், நம்மை அழைத்த தேவன், நம்மை உருவாக்கின தேவன், அவர் பரிசுத்தராக இருக்கிறார். அவரை ஆராதிக்கிற நாம் பரிசுத்தமுள்ளவர்களாக இருக்கிறோமா? நாமும் அவருக்கு ஏற்ற பரிசுத்தமுள்ளவர்களாய் வாழ நாம் அழைக்கப்படுகிறோம். எனவே தான் வேதம் சொல்கிறது, எஸ்தரின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் 9ஆம் வசனத்திலே அங்கே ஆமான் ராஜாவை பார்த்து ஒரு காரியத்தை சொல்லுகிறான். நம்முடைய தேசத்தில் ஒரு ஜனங்கள் பரவி இருக்கிறார்கள், அவருடைய செய்கைகள் எல்லாம் நம்முடைய ஜனத்தின் வழக்கத்திற்கு விகற்பமாக இருக்கிறது. அவருடைய பேச்சு, அவருடைய நடத்தைகள், அவருடைய செய்கைகள் எல்லாமே ஒரு வித்தியாசமானதாக இருக்கிறது. நம்முடைய ஜனங்களைப் போல அல்ல, ஒரு வித்தியாசமானதாக உணர்கிறார்கள், செயல்படுகிறார்கள் என்று சொல்லி அங்கே ஆமான் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த காணொலியை கண்டுகொண்டிருக்கிற சகோதரனே, சகோதரியே, நம்மை பார்த்து நம்மை சுற்றியுள்ள ஜனங்கள் என்ன சொல்லுகிறார்கள்? இவர்கள் கர்த்தருக்கு பரிசுத்தமானவர்கள், இவர்கள் இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்கிற பிள்ளைகள், இவர்கள் தேவனுடையவர்கள் என்று சொல்லி நம்மை பார்த்து சொல்லுகிறார்களா? இல்லை என்று சொன்னால் நம்மை பார்த்து அவர்களுக்கும் எனக்கும் எந்த வித்தியாசமுமே கிடையாது, என்னை விட மோசமாகத்தான் அவர்கள் நடந்து கொள்கிறார்கள் என்று சொல்லி நம்மை பார்த்து அவர்கள் சொல்லுகிறார்களா? நம்முடைய சாட்சி எங்கே? நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? நாம் யோசித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். ஆண்டவர் மோசேயின் மூலமாக சொல்லுகிறார், ஆசாரியர்களுக்கு கர்த்தருக்கு பரிசுத்தம் என்கிற ஒரு பொன்னினால் அழகாக ஒரு பாகையை செய்து அவருடைய நெற்றியிலே நீ கட்டிவிட வேண்டும் என்று சொல்லி சொல்லுகிறார். காரணம், அவர்கள் கர்த்தருக்கென்று பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், பரிசுத்தமான வாழ்க்கை வாழ அழைக்கப்பட்டவர்கள். இந்த காணொலியை கண்டு கொண்டிருக்கிற உங்களையும் பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், ஏதோ நீங்கள் திடீரென்று சொல்லி இந்த காணொலியை காணவில்லை, ஆண்டவர் உங்களை முன்குறித்து இருக்கிறார், தெரிந்து கொண்டு இருக்கிறார். எனவே தான் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். நீங்கள் கர்த்தருக்கு பரிசுத்தமானவர்கள். ஒருவேளை இதுவரையிலும் அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழாமல் ஏனோதான் என்று சொல்லி உலக மனிதனை போல வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால், ஓடிக்கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால், இன்றைக்கு கர்த்தருக்கு அர்ப்பணியுங்கள். ஆண்டவரே, அன்றைக்கு ஆசாரியர்கள் உமக்கென்று ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்தது போல நானும் உமக்கென்று ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ என்னை அர்ப்பணிக்கிறேன். காரணம், என்னை அழைத்த நீர் பரிசுத்தர், நானும் பரிசுத்தமாக வாழ என்னை அர்ப்பணிக்கிறேன். ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை, ஒரு தீமோத்தேயுவை போல ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ எனக்கும் உதவி செய்யும், என் குடும்பத்திற்கு உதவி செய்யும், என் பிள்ளைகளுக்கு உதவி செய்யும், என் திருச்சபைக்கு உதவி செய்யும் என்று சொல்லி நீங்கள் கேட்பீர்கள் என்று சொன்னால், ஆண்டவர் உங்களுக்கு இன்றைக்கு உதவி செய்வர் போதுமானவராக இருக்கிறார்.
அந்த தேவனுடைய கரத்தில் அர்ப்பணிப்போம். கர்த்தருக்கு பரிசுத்தம் உள்ளவர்களாய் இந்த பூமியிலே வாழ்வோம். கர்த்தர் தாமே நம்மையும் நம்முடைய குடும்பங்களை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமென். God bless you.